ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஆர். நான் உங்கள் விஷாலாம். இன்றைக்கி நாங்கள் ப்ளே பண்ண போகிற கேம் என்னென்னா தி மேன் ஹண்ட் 2. ஸோ இதுதான் நம்ம யூடியூப் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வரும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கேம் வேணும்னு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் விளையாட போகிற கேம் என்னென்னா மேன் ஹண்ட் 2. ஸோ இது வந்து ஒரு ஹாரர் கேம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எனக்கு கதையெல்லாம் தெரியாது, நான் அவ்வளோ டீப்பாக போகல, கேம் விளையாண்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்துட்டேன். ஸோ எடுத்தோடனே 2 பேர் காட்டுறாங்க, அவங்க ஏதோ சிசிடிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இடியுது வெளியே செம்மையாக. ஸோ ஏதோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, போய் பாருடான்ட்டு. அங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஜெயிலெலாம் திறந்துருச்சு கைஸ். எல்லோரும் பேஷண்ட்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நார்மல் பீப்புள் மாதிரி தெரியலை, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. அந்த டாக்டரை போட்டு மிதித்து கொண்டுட்டாங்க. ஸோ அடுத்து சிசிடிவியில் யாரையும் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் தான் நாங்கன்னு எவனையும் பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கோம். கையில் ஒரு ஊசி குத்திட்டோம், அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி ஆகி கத்துறேங்க. கத்தி அந்த இன்ஜெக்ஷன் தூக்கி பிடிங்கி போட்டு ரூமை காட்டுறாங்க நாங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறோம் போல். ஸோ ஒருத்தன் பின்னுக்கு வந்திருக்கான், பின்னுக்கு வந்து கூப்பிட்றான் வான்ட்டு. ஸோ உனக்கு இங்கேருந்து வெளியே போகணுன்னா என் கூட வான்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்றான். ஸோ நாங்களும் அவங்க கூட தான் போகிறோம். ஸோ அந்த ஜெயில் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது, தி மேன் ஹண்ட் 2. ஸோ என் ஃப்ரெண்ட் விளையாண்டு தான் சொன்னேன், இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீ வீடியோ போடு, ஃபஸ்ட் வீடியோ போடுன்ட்டு. ஸோ அதான் நான் இதே ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ சேம் ஆக்சுவலாக இந்த ஃபோனில் தான் விளையாண்டார் பாருங்கள், அவர் விளையாண்ட டேட்டாவோட மேலே இருக்குது. ஸோ நாங்கள் புதுசாக ஒரு கேம் தொடங்கிடலாம். இந்த ரோலிங் ஸ்க்ரீனில் வந்து அவேக்கன் போட்டிருக்கு, அதுதான் ஃபஸ்ட் சாப்டரோட பேர். ஸோ கைஸ், ஃபைனலே கேம் தொடங்கிடுச்சு பல கதைகளுக்கு அப்புறம். ஸோ இதுதான் நாங்கள் ஒரு மாதிரி கண்ணாடி போட்டு சத்துணவு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அங்கே யாரும் நின்று இருக்கா, யாரும் கைஸ் இவன் எச்சு தூப்புறான், இவன்கிட்ட பேசக்கூடாது கைஸ், எச்சு தூப்புறான் அவன். ஸோ அடுத்த சைடில் போய்ட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காங்கன்ட்டு. அவனாச்சும் நல்லவனாக இருப்பாங்க தெரியல, பார்ப்போம். கைஸ் இவன் மண்டையில் ஒரு மாதிரி முடியாக இருக்குது, செல்லோ டேப்பை சுற்றி வச்சுருக்கான் போல் முடியல. அதான் ஒரு மாதிரி ப்ரௌனாக அங்கங்கே இருக்குது முடி. அவனை விட்டு தருவோம், நாங்கள் அடுத்த சைடுக்கு போவோம். இவன் கட் பண்ண முடியல கைஸ், நடந்துக்கிட்டே இருக்கான். அடுத்த சைடுக்கு போவோம். இவன் என்ன பண்ண போனான் கைஸ், ஒன்று கடிக்கிறான் கைஸ், இவங்கிட்ட தள்ளியே இருப்போம். அடுத்த சைடெலாம் பார்க்கவே வேணாம், அப்படியே போயிடுவோம், பார்த்தா ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ பார்க்காம போட்டாலும் பெம்பர்ஸ் போட்டு வந்து அடிக்கிறான் கைஸ், கலரில் அடிக்கிறான். ஸோ ஃபைனலி எல்லா கேட்டையும் தாண்டியாச்சு. தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்த வழி, அங்கிட்டு போகலாம். நல்ல விஷயம் என்னென்னா இங்கே யாருமே இல்லை. ஓகே, இங்கே யாருக்கு சிவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி செத்துட்டான். ஸோ நம்மளை காப்பாற்றவே வழி இல்லை, நாங்கள் எப்படி அவனை காப்பாற்றுறது? அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். யார் சாவுக்கிட்டாலும் நீங்கள் காப்பாற்றணும். ஓகே, அதுதான் நம்ம விஆர் ஸ்குவாட்ஸோட ஆளுக்கு. அவங்க ஜெயிலாக இருக்குது, அங்கங்கே பொருளாக கிடக்கு, கீழே ஒரு ஸ்ட்ரிஞ்ச் இருக்குது, அங்கங்கேயோ ஒருத்தன் நின்று இருக்காங்க கைஸ், லைட் கிட்ட பாருங்கள். ஸோ அவன் கிட்ட போயிட்டு கழுத்துலேயே இறக்குனா சரி, போட்டேன் கைஸ். தெரிக்குது சீனு, ரத்தம் தெரிக்குது பாருங்க கைஸ். டோர்னு திறந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு கைஸ். வாந்தி எடுக்கிறேன் கைஸ், எனக்கு ஏதோ பிரச்சனை போடல, என்ன பிரச்சனை தெரியல. ஸோ நடைய கட்டுவோம். ஸோ நல்லா தான் இருக்குது கேம், உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். எப்படி ப்ரோ இதை டெவலப் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. டப்புன்னு இருந்துடுறாங்க கைஸ், பயமாக இருக்குது. ஸோ இந்த லைட் எதுவும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நாங்கள் போவோம் கைஸ். ஃபைட் போல் கைஸ், இன்னொருத்தன் வரான், நீ தாண்டா பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நானே பார்த்துக்கிறேன். சரி இவங்க கூட சண்டை போடணும் போல கைஸ். சரி வாங்க கைஸ், சண்டைக்கு போவோம். போட
போடு போடு. நான் விட மாட்டேங்கிறேன் கைஸ், அடிக்கிறேன் கைஸ். ஆம்பளை பிள்ளைங்கள அடிக்கக்கூடாது. இல்லை நான் ஒன்று அடிக்கிறேன், இவன் அடிக்க மாட்டேங்கிறான் கைஸ். இங்கே பாருங்கள், பாக்ஸை நான் அமுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இவன் அடிக்க மாட்டேங்கிறான். சரியான வீக்காக இருக்காங்க. அவன் பாருங்க கைஸ், ஆம்ஸ்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கான்ட்டு. அவனை போய்ட்டு என்ன அடிக்க சொல்கிறீங்க? உதைக்கணுமா இப்போ? ஓகே, உதன்னு உதச்சாச்சு. இப்போ எங்கேயோ அந்த ப்ளூ கலர் காட்டுற இடத்துக்கு போடான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் போக போகிறோம். என்ன இருக்குன்னு தெரியல, லைஃப் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு விளங்கும் கைஸ். கீரை டப்பா கைஸ், நம்ம கீரை டப்பாலாம் இங்கே கொடுக்குறாங்க. அதுதான் இது மிடிக்கிட்டான். ஓகே, கீரை டப்பாவை எடுத்துகிட்டு கைஸ், இது ஆடோனே இருக்கா ஃபஸ்ட் சீனில் ஒரு ஸ்டோரியில் காட்டினாங்களே அந்த சிசிடிவிலும், அந்த ரூம் தான் இது. ஸோ இவனுக்கு தெரியாமல் போகணுமா? தெரியாமையே போவோம் ஒளிஞ்சி. பார்க்கல கைஸ், எவனுமே பார்க்கல. அப்படியே ஒளிஞ்சே போகணும், கண்ணில் பற்றக்கூடாது. அப்படியே போகணும், யாரும் பார்க்கக்கூடாது. யாரும் பார்க்காம அப்படியே லைட்டாக ஸ்லோவாக பார்க்கல. சரி கைஸ், அப்படியே போயிட்டு எங்கேயும் டோரும் திறந்துடல. சரி, அவனை போயிட்டு அடிச்சுட்டு தப்பிச்சிடலாம். ஸோ அங்கே ஒரு பட்டன் வச்சு பாட்டாங்க கைஸ். முதல் அடி நான் அடிக்கலான்னு நினச்சா விடவே மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் வந்து என்ன அடிக்கிறாங்க. நீ பார்த்து அப்பாவியாக தெரியல, என்ன போட்டு அடிக்கிறீ. இவங்களால தான் ஏதோ பிரச்சனை போல. இவன் பார்க்க டாக்டர் மாதிரியே ஒயிட் கலரில் போட்டிருக்கான். ஸோ அதனால தான் இவன் டாக்டர்னு சொல்கிறேன். பேஷண்ட்லாம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நாங்கள். ஸோ இதுக்குள்ளே ஒரு பட்டன் வச்சு அதை அமுக்கி போவேன்னு தான். ஓகே, அமுக்கியாச்சு. ஸோ இதுதான் டோர் போல் கைஸ். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே கைஸ். இது வந்த இடம் கைஸ். வந்ததுக்கு லைஃப் எடுத்துருக்கோம், லைஃப் எடுத்தாச்சு. அங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற ஒரு டோரு. இது லாக்டு, இதுவும் லாக். ஆமாம் கைஸ், இதுவும் லாக் தான், திறக்க இல்லை. அது தொலைஞ்சி கைஸ், எங்கேயோ தொலைஞ்சி தான் கைஸ். வழி இதுதான் வழி போல். இல்லை கைஸ், இதுதான் அந்த பச்சை இது. ஸோ இது இல்லை, இந்த பக்கம் இருக்கு கைஸ் வழி. நான் அதை பார்க்கவே இல்லை. ஸோ சேவ் ஆகிடுச்சு ப்ரோக்ரஸ். எவன்ட்டு அது ஓடுறது உசின் போல்ட் மாதிரி. ஸோ தொட்டாலே பட்டாசான்ற மாதிரி திறக்க மாட்டேங்குது, வெடிக்குது. ஸோ பச்சை கலர் நமக்காச்சு. லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. நாங்கள் அங்கிட்டு போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கிட்டு பெருசாக என்ன ஒருத்தர் செத்து கிடக்குறான் கைஸ். என்ன கைஸ் பண்ணுறீங்க கைஸ்? 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். நீங்கள் குனிய வச்சு முதல்ல குத்துருங்க, கேள்விப்பட்டிருங்களா? அதே தான். ஸோ உள்ளுக்கு போய்க்குவோம், திருப்பி எதுவும் வந்து நம்மள அடிக்க போகிறாங்க. ஸோ லிஃப்டில் ஏறியாச்சு கைஸ். இனிமேல் எவனாலும் என்னை தொட முடியாது, அந்த தைரியத்தில் பேசுவேன். லிஃப்ட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இங்கேயும் அவனை தான் கும்பிடிக்கிட்டு இருக்காங்க. இவன் யாருடா? இங்கேயும் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை மொத்திக்கிட்டு இருக்காங்க. மேலே போனால் இவனும் கதறி அழுந்துக்கிட்டு இருக்கான். இவனும் செத்துட்டான் போல், பாவம். ஸோ நாங்களே சாவ தான் போகிறோம், அப்புறம் என்ன பாவம். ஆனால் நான் சாக மாட்டேன், இங்கேருந்து தப்பிக்க போகிறேன். திறக்க மாட்டேங்குது. ஓகே, திறந்துருச்சு கைஸ். கீழே ஏதோ கிடக்குது, பேனா கைஸ். ஸோ உள்ளுக்கு என்ன வேணால் இருக்கலாம். ஸோ பேனை எடுத்துக்கிட்டே போயிடுவோம். பேனா கீழே அமுக்கணும் போல் கைஸ். ஐ கெட் இட். ஸ்டிஞ்சை கீழே போட்டேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இவனும் ஒருத்தன் நடந்து வந்துருக்கான், அந்த டாக்டர் கைஸ். இந்த பச்சை சொக்கா போட்டவன் பிடிச்சி அப்படியே அடித்து இழுத்துட்டு போகிறான், கொண்டான் போல். ஸோ அவன்கிட்ட மாற்றினா நம்மளுக்கு எதையும் அதே கதி தான். ஸோ மாட்டாமல் இருக்கணும். கீழே பாருங்க, ஃபாஸ்ட் மெனு இருக்குது. அதை அமுக்குனா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ட வந்து திரும்பிட்டான். அங்கே பாருங்க கைஸ், அங்கே ஒரு சிவர் இருக்குது, அது பின்னாடி ஒழிஞ்சிக்கும், விளங்காது. கிஷ் பார்ட்டான். ஐயோ, எலும்ப வேறு முடியலே. எழுப்பியாச்சு. போடு 3 4 5 6 அவன் தான் கைஸ் 6 அடிக்கிறான். நான் என்னை அடிக்கவே விட மாட்டேங்கிறான். 6 7 8 சாவே மாட்டேங்கிறான். 9 10 11 விழவே மாட்டேங்கிறான் கைஸ். நான் விழுந்துட்டான். போயிட்டு மிதி மிதிப்போம், அதான் சாவான். ஓகே, அவனை மிதித்து கொண்டாச்சு. இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ எவனும் செத்து கிடக்குறாங்க கைஸ். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை.
ஸோ அந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூமில் ஒரு டோர் இருக்குது கைஸ். இது எக்ஸிட்டு. ஸோ இது வந்த வழி தான். ஸோ அந்த பக்கம் மாத்திரை இருக்குது கைஸ், மாத்திரை போட்டுக்குவோம். ஓகே, இங்கிட்டு சும்மா ரூம் கட்டி விட்டுருக்காங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ வெளியே போயிடுவோம். ஸோ இதுதான் எக்ஸிட். ஆமாம், அப்போ இது என்ன டோரு? இதுக்கு மற்ற ரூமு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இங்கிட்டு போவோம். இங்கிட்ட யாராச்சும் இருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டே போகணும் கைஸ். இங்கே கதவை வச்சு ஏதோ அடைச்சி வச்சுருக்காங்க, அது தேவையில்லை. ஸோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ பயப்பட தேவையில்லை இனிமேல். நாங்கள் இங்கே உன்னையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறாங்க. சீக்கிரம் கதவை திறந்துட்டு போவோம், இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. ஸோ டக்குன்னு நாங்கள் முடிச்சாகணும் கைஸ். மறுபடியும் எதுவும் ஓடுறான் கைஸ், அவனை காப்பாற்றுவோம். கைஸ் இவன் யார் கைஸ்? இவன் தான் கைஸ் தள்ளி விட்ருக்கான். ஓடி போல் அவன் தள்ளி விட்டான். தள்ளி விட்டு கொண்டு இடம் ஒரு அப்பாவிய. உங்களை மாதிரி டாக்டர்ஸ் தாண்டா எங்களை மாதிரி பேஷண்ட் இப்படி இருக்கும். உன்னை உதைக்கலாம் தப்பே இல்லை கைஸ், எவ்வளோ வேணால் உதைக்கலாம். உள்ளுக்கு ஸ்டிஞ்சும் கீழே டப்பாவும் இருந்துச்சு, அதை எடுத்துக்குவோம். ஓகே டன். இப்போ கீழே தான் போகிறதுக்கு. அங்கிட்டு ஏதோ வலி இருக்க மாதிரி இருக்கு. வலி இருக்குது கைஸ், வலி இல்லாமல் இல்லை, வலி இருக்குது. ஸோ இங்கே வேணாச்சு கைஸ், எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருக்காங்க கைஸ். இப்படி எல்லாத்தையும் அடிச்சுக்கிற கேள்மை எனக்கு. அடிக்கணும், கீழே சாப்பிட்ணும், இதே தான் கைஸ் வேறு எனக்கு. இவன் வேறு பல்காக இருக்கான் பார்க்க, தூக்கி போட்டு சொல்லிடுவான் போல். அதுக்கு முன்னாடி அவனை அடித்து பிறந்தாச்சு. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரிஞ்ச் இருக்குது, உள்ளுக்கு ஒரு கீரை டப்பா இருக்குது. ஸோ இந்த கீரை டப்பா பார்த்தா அவங்களுக்கு யார் ஞாபகம் வரான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு, அது நான் எபிசோட் 2ல் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவனை தூக்கி செல்லில் போட்டுடுறாங்க கைஸ். நியாயம், தர்மம், நியாயம் எல்லாம் நமக்கு முக்கியம். ஓகே, இவனை போட்டு லாக் பண்ணிடுவோம். இங்கேயே கிடையாது. கைஸ் மேலே ஏதோ காட்டுறது, அது லொக் ஏதோ போல். இந்த மாதிரி எல்லாத்தையும் செவப்பாக்கணும் போல். ஸோ இது செவப்பாக தான் இருக்குது. இது ஒன்று தான் கைஸ் பச்சையாக இருக்குது. இது முடியாச்சு, டோரை ஓப்பன் ஆகிடுச்சு. நான் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கைஸ், எனக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ ஹெல்த்து எடுக்க தேவையில்லை. ஸோ ஹெல்த்து ஃபுல்லாக தான் இருக்குது நமக்கு. அவன்கிட்ட எவனாச்சும் இருக்கானா பார்த்துட்டே போவோம் கைஸ், அப்போ தான் இன்ஜெக்ஷனை டப்புன்னு குத்தேடும். இப்போ இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு பார்ப்போம் கைஸ். அங்கே கதவு தான் கைஸ் இருக்குது, ஆள் யாருமே இல்லை. ஸோ சேவ் ஆகிடுச்சு. இந்த கேமில் அது நல்ல விஷயம். கைஸ் ஒருத்தருக்கான் பின்னாடியே போய்ட்டு அப்படி போட அவனை குத்து, ரத்தம் தெரிக்குது. அவனை சாய்ச்சி விட்டாச்சு. இதுக்கு மேலே அவனால் நகர இயலாது. ஸோ அவனை சாய்ச்சி விட்டாச்சு. இந்த வெள்ளை ஸ்க்ரீனை தான் எல்லோரும் விரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி என்னத்தை தான் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ கைஸ் அங்கே இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் போடு போடு போடு. அவன் குத்தத்தான் கைஸ் வந்தேன், எஸ் ஆகிட்டான். ஸோ அவனை போடு கைஸ், படி மேலே ஏற்றி விட்டு அடிக்கிறான் கைஸ், எஸ்கேப் பார்க்குறான். என்ன தான் கைஸ் அவன் போடுறான், எனக்கு அடிக்கவே இல்லை. அவனை படி மேலே ஏற்றி அடிக்கலான்னு பார்த்தா அப்பயும் அவன் தான் அடிக்கிறான். போடு, நான் வீழ்வேன் நினைத்தாயோ, போடு போடு, எத்து அவனை ஏற்று போடு. சாவு 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 சாவு. படிக்குள்ளே போயிட்டாங்க கைஸ். என்ன மர்மம்? இங்கிட்ட என்ன இருக்குது? இங்கிட்ட செவுரு இருக்குது. நமக்கு லைஃப் இல்லை, லைஃப் போயிட்டு எடுத்துக்குவோம். ஓகே, லைஃபு இந்த இருக்குது கைஸ். கீரை டப்பா 2 சாப்பிட்டாச்சு, லைஃபு ஃபுல்லாக இருக்குது. இப்போ எவன் இருந்தாலும் அடித்து நுறுக்கிடலாம். ஸோ மேலே எவனாச்சும் இருக்கானா? மேலே எவனுமே இல்லை. இங்கிட்ட ஒரு கீரை டப்பா தான் இருக்குது. கீரை டப்பா நமக்கு தேவைப்படாது, ஆனால் லைஃப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேறு இங்கே 2 பெட் இருக்குது, அவ்வளோதான். கைஸ் உள்ளே ஒருத்தன் இருக்கான். இங்கே ஒரு ஸ்ட்ரிஞ்ச் இருக்குது, ஆனால் அதாலாம் நான் குத்த போகிறது இல்லை கைஸ். அவனை கையாலேயே அடித்து கொலை பண்ண போகிறேன், சரியா? இந்த மாதிரி ஆக்கள்லாம் கையால் தான் அடிக்கணும், ஸ்ட்ரிஞ்சால் அடித்தா சீக்கிரம் செத்துருவாங்க, வலி இருக்காது. போடு, இருடா வரேன் உனக்கு, வந்துட்டேன். போடு, முகத்தில் குத்து அவனை, நல்லா போடு, குத்து சாவுடா. விழ மாட்டேங்கிறான் கைஸ். போடு போடு, அவன் போடு சேர்த்துட்டான். ஸ்ட்ரிஞ்சை இப்போ எடுத்துக்குவோம். இப்போ ஏதாச்சும் கிளாஸ் உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம் கைஸ். போடு, உடையில, வேஸ்ட் ஆஃப் டைம்.
கைஸ் அங்கே ஒரு கிளாஸ் சும்மா இருக்குது கைஸ், இது உடைக்கணுமா? ஆமாம் அத்தான் கைஸ் சொல்கிறாங்க, பஞ்சை வச்சு அந்த கிளாஸ் உடன்ட்டு உடச்சிட்டேன். இந்த கிளாஸ் துண்டு ஒன்று குத்துறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. அப்போ குத்த கொடுக்குறாங்கன்னா இங்கே எவனாச்சும் இருப்பான் கண்டிப்பாக. ஸோ சேவ் ஆகிடுச்சி. ஒழிஞ்சிக்கிட்டே பார்ப்பேன் எங்கே இருக்கான்னு. எவனோ இருக்கான் கைஸ். அப்படியே திரும்பினோடனே போய்ட்டு திரும்பிட்டான். அப்படியே போட்டு பின்னாலே போட்டு சேர்த்தான் கைஸ் அவன். போடு அப்படியே நெஞ்சில் இறக்கணும் கைஸ். போட்டு ரத்தம் தெரிச்சிருச்சு. கல்சன்லாம் பாருங்கள் எவ்வளோ ரத்தம் வந்துட்டு. சரி அவங்க தான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ட்ராக்கில் ஏறி கிளம்ப தான் இருக்குது. ஸோ ட்ராக்கில் ஏறத்தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அந்த பாடியை வந்து 0 அமுக்கி தூக்க சொல்கிறாங்க. தூக்கி ஏதாச்சும் ஒரு ஷேடோவான இடத்துல போட சொல்கிறாங்க. ஸோ அங்கிட்ட ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்க கைஸ், அந்த இடத்துல போட்டு வச்சுட்டா யாராலையும் கண்டுபிடிக்காது. துப்பறிவாளன் கைஸ், துப்பறிவாளன். ஒன்று அப்படியே அங்கே போய் கைஸ் இன்னொருத்தன் வரான், இன்னொருத்தர் இருக்கான் கைஸ் இங்கே. சரி அவனையும் போட்டுருவோம். போடு அவன் தான் கைஸ் என்ன போடுறான். அவனை அடிக்காமல் விட மாட்டேன் இன்றைக்கி, அவன் கதையை முடிக்கிறேன். போடு 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 மிஸ் ஆகிடுங்க கைஸ். போடு விழுந்துட்டான் கைஸ். போடு சேர்த்துட்டான். தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டால் யாரும் கண்டுபிடிக்காது. ஸோ தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்து என்ன, அவனை தூக்கிட்டு வந்து போடணும். இது எனக்கு ஒரு வேலை கைஸ். எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்க போகிறோம், அது போதும் எனக்கு. நடக்க மாட்டேங்கிறேன் கைஸ். அந்த ஃபாஸ்ட்டாக வச்சு ஃபாஸ்ட்டாக நடந்துக்குவோம். ஓகே இவனை இங்கே போட்டாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஃபாஸ்ட்டாக நடந்து குப்பை தொட்டியில் ஏறிடுவோம். ஓகே அங்கே கீரை டப்பா இருக்குது கைஸ், கீரை டப்பா எடுத்துக்குவோம். கீரை டப்பா சாப்பிடுங்கோ, தெம்பாக இருங்கோ. அடுத்து இந்த ட்ராக்கில் ஏறி போகிறது தான் வேலை. என்ன கைஸ் போகல, சித்தப்பி ஏமாற்றிட்டாங்க. பாடியை மறைக்கணுமா? நான் தான் ஆல்ரெடி மறைச்சிட்டேன் பாடியை. சரி எங்கேயாச்சும் கொண்டு போய்ட்டு நல்லா உள்ளே வச்சுருவோம் கைஸ், அப்போ தான் கண்டுபிடிக்காது. தூக்கிவனு 2 பேரும் கிட்ட தான் இருக்காங்க, அதனால் சின்ன வேலை தான். இந்த இங்கே போடுவோம் கைஸ், இங்கே தான் இருட்டாக இருக்குது, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவனையும் தூக்கி அதே மாதிரி போய்ட்டு போடுறோம். போட்டாச்சு. ஸோ வேலை முடிஞ்சு கைஸ். தொழிலில் சுத்தம் இருக்கணும் நம்மள மாதிரி. ஆனால் இது என் தொழிலே இல்லையே. பரவாயில்ல, வசனம் முக்கியம் இல்லை, கருத்தும் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. நான் கொஞ்சம் மென்டல் அப்படி தான் பேசுவேன். ட்ரக் எடுத்துட்டோம், உள்ளுக்கு ஏறிட்டோம். ஸோ ஏறி அவன் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டான் கைஸ். ஃபைனலி ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சாச்சு. ஓகே காட்டுறாங்க அவங்கின் கம்ப்ளீட்னு. ஸோ நாங்கள் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கோங்க கைஸ். இந்த ஸ்டோரி முடிஞ்சு இந்த கேம் பிளே முடிஞ்சிடும். ஸோ வெல்கம் டு விஆர். நான் உங்கள் ஷரான். வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, தயங்காமல் கேட்கலாம். ஓகே மறந்துடாதீங்க. ஐ எம் விஆர், திஸ் இஸ் விஆர் ஸ்குவாட். நம்ம ஸ்குவாடில் வந்து சேர்ந்துக்குங்க.